ஒரு சிறிய கிராமத்தின் விளிம்பில் ஒரு பழைய வீடு இருந்தது. அந்த வீடு பல வருடங்களாக வெறுமையாக இருந்தது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிராமத்தை பயமுறுத்தியது. அதிகாலையில் அந்த வீட்டில் ஒரு விளக்கு தானாக பற்றிக் கொள்ளும். அந்த விளக்கின் ஒளியில் ஜன்னல்களில் ஒரு நிழல் காணப்படும். கிராமத்தில் உள்ளவர்கள் அதை பேய் விளக்கு என்று அழைத்தார்கள். யாரும் அந்த வீட்டை நெருங்க துணியவில்லை. கிராமத்தில் குட்டி ராஜா என்ற புத்திசாலி சிறுவன் இருந்தான். அவனுக்கு பேய்கள், தோற்றங்கள் என்று எதுவும் பயமாக இல்லை. அவனுடைய நண்பர்கள் கார்த்திக், மீனா, செந்தில் அவனைப் போலவே துணிச்சலானவர்கள். ஒரு நாள் குட்டி ராஜா தனது நண்பர்களிடம், இன்றைக்கு அந்த வீட்டின் உண்மையை கண்டுபிடிக்கலாம் என்றான். அவர்கள் அதிகாலையில் அந்த வீட்டுக்குள் நுழைந்தனர். வீடு முழுவதும் இருட்டாக இருந்தது. திடீரென்று அந்த விளக்கு பற்றியது. ஒளியில் ஜன்னலில் ஒரு பெரிய நிழல் தெரிந்தது. கார்த்திக் கூச்சலிட்டான், பேய் பேய். மற்றவர்கள் ஓட முயன்றனர். ஆனால் குட்டி ராஜா அவர்களை தடுத்தான். நம்முடைய பயத்தை தவிர்த்து பார்க்க வேண்டும் என்று அவன் உறுதியாக சொன்னான். அவன் மெதுவாக அந்த அறைக்குள் நுழைந்தான். உள்ளே ஒரு பெரிய நாய் இருந்தது. அது அசராமல் கண்களை மின்ன வைத்து இருந்தது. அந்த நாய் ஒரு வயதான மனிதருடையது. அவர் பல ஆண்டுகளுக்கு முன் கிராமத்தை விட்டு சென்றபோது தனது நாயை அங்கேயே விட்டுவிட்டார். அந்த நாய் இன்னும் தன் எஜமானனை எதிர்பார்த்து இருந்தது. அதிகாலையில் விளக்கை பற்றி ஜன்னலில் நின்று தன் எஜமானனை பார்த்து கொண்டிருந்தது. குட்டிராஜா மற்றும் நண்பர்கள் அந்த நாய்க்கு உணவளித்தார்கள். கிராமத்தில் உள்ளவர்களுக்கு இந்த உண்மையை சொன்னார்கள். அந்த நாளுக்கு பிறகு பேய் விளக்கு என்று பயந்து கொண்டிருந்த அந்த வீடு மீண்டும் உயிர் பெற்றது. கிராமத்தில் உள்ளவர்கள் அந்த நாயை பராமரிக்க தொடங்கினார்கள். முடிவு: சில நேரங்களில் நம்முடைய பயம் உண்மையை மறைத்துவிடும். உண்மையை நேரில் எதிர்கொண்டால் பயம் மாயமாகிவிடும்.